வெல்கம் டு டிஎன்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்டியோடைய அஃபிஷியல் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் நேம் பார்த்திங்க அப்படின்னா EC7VMS. ஓகேங்களா, அது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் en.tnd.com இருக்கு இல்லையா, en.tnd.com. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களை ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இந்த சப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் சென்டர்னு வரும். ஸோ இந்த டவுன்லோட் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பேஜுக்கு போயிடும். அப்படி இல்லை இந்த மாதிரி en.tnd.com இந்த மாதிரிலாம் போட தேவை அப்படின்னா நார்மலாக நீங்கள் TND அப்படின்னு சொல்லி உங்களுடைய வெப் ப்ரௌசர், எனி ப்ரௌசர் ஒன்லி TND அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த TND டெக்னாலஜிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹோம் பேஜுக்கு போயிடும். சரிங்களா, ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கேயே டவுன்லோட் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டவுன்லோட் சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல் அண்ட் VMSன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, https help.tndcloud.com சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஸோ இதில் வந்து EC7VMS ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இதுக்கு நேராக இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகுது இல்லையா, ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ரேர் ஃபைலாக தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். சரிங்களா, ஜஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரேர் ஃபைலாக இருக்கு இல்லையா, WinRAR. ஸோ இது வந்து மவுஸை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அது ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகிடும். அந்த ஃபோல்டர் உள்ள தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கும், அதாவது அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரேர் ஃபைல் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதால் ஒரு ஃபோல்டர் அதே நேம்லேயே ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு EC7VMSன்னு சாஃப்ட்வேர் இருக்கும். சரிங்களா, ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைசன்ஸ் எல்லாத்துமே உங்களை அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்து ஆட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டு ப்ளஸ் ரன் EC7VMS ரெண்டுமே டிக்கில் தான் இருக்கும். ஸோ இதே டிக் எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்படியே ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். சரிங்களா, நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிடுச்சு, இங்கே இருக்கு இல்லையா. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இது கூடவே EC7 பிளேயர்னு ஒன்று இன்ஸ்டால் ஆகும். ஏன்னா இதில் டவுன்லோட் பண்ணுற ஏதாவது ப்ளேபேக் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது இந்த EC7 பிளேயர் மூலிமா தான் நம்ம ப்ளே பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா, நம்மளோட அஃபிஷியல் பிளேயர். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் என்ன கேட்குது அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுது. டிஃபால்ட்டாக யூசர் நேம் அட்மின் இருக்கும். பாஸ்வேர்ட் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்ட் நான் வந்து எனக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ புதுசாக அதை க்ரியேட் பண்ணுங்கள். சரிங்களா, நியூ பாஸ்வேர்ட் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கோங்க, இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்காக. சரிங்களா, NVR பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அங்கே நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே செக்யூரிட்டி கொஷின்ஸ் எப்பவும் போல தான், நம்ம NVR எல்லாத்துலேயுமே இது தான் கேட்கும். உங்களுக்கு வேணும்னா இது இங்கே கொடுத்து பாஸ்வேர்டு ஒரு மறந்துட்டா கூட நீங்கள் இதை வச்சு பாஸ்வேர்டு இது பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கணும் அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ லாகின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆட்டோ லாகின் இது கொடுத்துருங்க. ஆட்டோ லாகின் வேணாம் அப்படின்னா அதை டிக் எடுத்துகிட்டு லாகின் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. ஸோ டிவைஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா.